அன்பு நண்பர்களே, சிறப்பாக இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் வேலூர் மறைமாவட்ட பேராலயம், கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் வெல்லூர் டயசிஸ். இந்த அழகு வாய்ந்த இந்த பேராலயத்தை இன்று நான் சந்தித்து ஜெபித்து இறை ஆசிரியை நிறைவாக பெற்றேன். இதோ இந்த அழகு வாய்ந்த பேராலயத்தை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பேராலயத்தை ஆயர் சின்னப்பா அவர்கள் இருக்கும் பொழுது கட்டப்பட்டது. ஒரு எழில்மிகு அழகு வாய்ந்த இந்த காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதை கூட நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், இந்த பேராலயத்தை நாம் சற்று பார்த்து ஜெபித்து விண்ணரசி அன்னையினுடைய ஆசிரை நிறைவாக பெறுவோம். இந்த பேராலயமானது விண்ணக அன்னையினுடைய ஆலயமாக இது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. பேராலயத்தினுடைய நுழைவு வாயில் இங்கே அழகான கொடிமரமானது அமைந்திருக்கிறது. இதுதான் பேராலயத்தினுடைய முகப்பு பகுதி. பார்ப்பதற்கு அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டடை கலையாகவும் இருக்கிறது. இந்த பேராலயத்தை சுற்றி இருக்கிற பகுதியை பார்க்கிறோம். இதுதான் கெபி. இந்த வளாகம் முழுவதுமே மிகவும் அழகிய நேர்த்திய வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பேராலயத்தின் முகப்பு பகுதி இதோ இன்று சிறப்பாகவே இந்த இடத்திலே அழகாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மறை உண்மைகளையும் பார்க்க முடிகிறது. குழந்தை இயேசுவின் சுரூபம், இதில் தொடர்ந்து காணப்படுகிற மணி கூண்டு ஒரு அழகான கோபுரமாக இருக்கிறது. இதோ பார்ப்பது ஒவ்வொரு தேவ ரகசியங்களையும் சித்தரிக்க அழகாகவே வைத்திருக்கிறார்கள். மகிமை நிறை மறை உண்மை, ஒளியின் மறை உண்மை, உயரம் நிறை மறை உண்மை என்று ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய மறை உண்மைகளை சித்தரித்து அழகாக ஒரு காட்சியாகவே இங்கு பொதிக்கப்பட்டிருக்கிறது. புனித சூசையப்பர் பாதுகாவலராகவும் இந்த ஆலயத்தினுடைய 4 மூலையும் பார்க்கிற பொழுது மிக அருமையாக நேர்த்தியாகவும் உள்ளது. இதோ ஆலயத்தின் உள்பகுதிக்குள் நாம் பார்க்கிறோம். முகப்பிலேயே இருதய ஆண்டவருடைய உருவமும் அன்னை மரியாளுடைய உருவமும் தாங்கி சுரூபங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சூசையப்பருடைய சுரூபம். இது அழகிய பீடம். பீடத்துக்கு பின்புறமாக விண்ணேற்பு அன்னையினுடைய அழகான சித்தரிக்கப்பட்ட உருவம். மிக நேர்த்தியாக அழகாக இருக்கின்ற இந்த பேராலயத்தினுடைய பீடமானது பார்ப்பதற்கு மிகவும் பக்தி பரவசத்தை ஊட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதோ இந்த ஆலயம் முழுவதுமாக அநேக மக்கள் அமர்ந்து ஜெபிக்க திருப்பலி காண்பதற்கு வசதியாக பெஞ்சுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இதனுள்ளேயே இன்னும் மக்கள் அமர்வதற்கு பால்கேணி மேல்புற தளத்திலும் அமர்ந்து திருப்பலி காண்பதற்கு ஏதுவாக உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் சுரூபங்கள், படங்கள் அழகாக நேர்த்தியாக பீடத்தின் 2 பக்கங்களிலும் அமைந்திருக்கிறதை காண்கிறோம். இதுதான் விண்ணேற்பு அன்னையினுடைய ஒரு சுரூபம். மிக அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணேற்பு தாய் இந்த பேராலயத்தினுடைய பாதுகாவலியாக இருக்கிறார்கள். இதுதான் பேராலயத்தின் உள்பகுதி. மிக அருமையாகவே காட்சி அளிப்பதை பார்க்கிறோம். இங்கே சிறப்பாக மறைந்த ஆயர் சவுந்தரராஜனுடைய கல்லறை, அங்கே ஒரு சிற்றாலயம் இருக்கிறது. இன்று சிறப்பாக வேலூர் மறைமாவட்டத்தை சார்ந்த ஆயர் இல்லத்திற்கு இன்று நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று வந்தேன். சிறப்பாக இங்குள்ள டொமினிக் சாவியோ மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்க வந்தேன்.
இந்த நேரத்திலே இங்குள்ள ஆயர் மற்றும் இங்குள்ள கத்தீட்ரலையும் சந்திப்பதிலே நான் பெரிய மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி. வாருங்கள் இந்த காணொளியை பார்ப்போம். இதோ ஆயருடைய இல்லமானது ஈரோட்டுக்கு அருகாமையில இருக்கிறது. வேலூர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் இல்லம் முகப்பு. அங்கே உள்ளே சென்ற உடனே திரு சிலுவையானது அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான எழில்மிகு காட்சி அளிப்பதை பார்க்கிறோம். இதுதான் ஆயர் இல்லத்தினுடைய முன்பகுதி. இதோ சிறப்பாக ஆயர் இல்லம் உள்ளே செல்லக்கூடிய கதவு, உள்புற பகுதி ரிசப்ஷன் ஹால் என்று சொல்வார்கள். ஆயர் தங்கி மக்களை சந்திக்கிற ஒரு அறையாக இருக்கிறது. இங்கிருந்து நாம் அழகாக இந்த மறை மாவட்டத்தினுடைய லோகோவை பார்க்கிறோம். உள்பகுதியிலே சிறிய கார்டன், ஒரு பூங்கார்டன் இருக்கிறது. இதை சுற்றி பல ஆபீஸ் இருக்கிறது. இதுதான் ப்ராக்குரேட்டர் ஆபீஸ், பொருளாளருடைய அறை, மற்றும் இதை சுற்றி குருக்கள் தங்கக்கூடிய ஒரு அறைகள் இருக்கிறது. எழில்மிகு கார்டன். இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இன்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறை. மறை மாவட்ட பணிகள் அனைத்தும் இந்த இடத்திலிருந்து கமிட்டி என்ற குருக்கள் இருந்து தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அழகான ஒரு பூங்கா இருக்கிறது இதன் உள்ளாக. சரி, இதுதான் ஆயருடைய இல்லத்தினுடைய ஒரு பகுதியை அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த பள்ளிதான் சாவிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இங்குதான் நான் ஒரு நாள் ஆசிரியர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாடம் எடுக்க, அதை கற்றுக் கொடுக்க, அதன் மூலம் கல்வியை எளிதாக கற்க சொல்லிக் கொடுக்க ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் செய்ய சென்றிருந்தேன். இது அழகாக இந்த இடங்கள் அமைந்திருக்கிறது. நல்ல ஒரு சூழ்நிலை, அமைதியான இடம், பிள்ளைகள் விளையாடுவதற்கான தேவையான பொருட்கள், எழில்மிகு ஆடிட்டோரியம். இதுதான் சாவியோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய முகப்பு பகுதி. இந்த இடத்தை சுற்றி அழகான ஒரு மரங்கள்லாம் இருக்கிறது. பெரிய பெரிய மரங்கள், ஆலமரம் இருக்கிறது. மிக செழுமையான ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கே அனைத்து ஆசிரியர்களும் ஒரு நாள் முழுவதும் எனது வகுப்பிலே நிறைய கற்றுக்கொண்டார்கள், மகிழ்ச்சியாக இருந்தார்கள், பெருமையாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை சந்தித்தேன். அது உள்ளாகத்தான் இருக்கிறது. அதனுடைய விழுதுகள் எல்லாம் காண்பதற்கு அவ்வளவு அருமையாக அழகாகவே இருக்கிறது. நீங்களும் பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் விழுதுகளோடு பார்ப்பதற்கு மிக வியப்பாக அழகாக இருக்கிறது. அருமையான மரம்.